வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தாவேக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 2500 மீது எகிரும் எதிர்பார்ப்பு. உடனே கிடைக்குமா இல்ல பட்ஜெட்டில் அறிவிப்பா? உற்று நோக்கும் தமிழகம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் நாளை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். இதற்கிடையே முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதாவது த.வே.க. அமோக வெற்றி பெற்றுள்ளது. த.வே.க. சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விஜய் நாளை ஆளுநர் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். இதனிடையே முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கினார். புதிய அரசு பதவியேற்கும் வரை அவர் காபந்து முதலமைச்சராக நீடிப்பார் என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. த.வே.க. தனது தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்கள் தவிர்த்து அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என அதிரடி வாக்குறுதி அளித்திருந்தது. தற்போது புதிய அரசு பதவியேற்க உள்ள நிலையில் இத்திட்டத்திற்கான தகுதிகள் மற்றும் விண்ணப்ப முறைகளை வகுக்க கால அவகாசம் தேவைப்படும். இதனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கடந்த மாதம் சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 5000 பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட நிலையில் புதிய அரசு பதவி ஏற்றவுடன் ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பழைய திட்டத்தில் இருந்த பொருளாதார கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு அனைவருக்கும் என்ற அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் நாளை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.